ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப அன்பை காமிச்சிட்டே இருந்த உறவு, ரொம்ப ரொம்ப அக்கறையாக பேசிக்கிட்டே இருந்த உறவு, திடீர்னு பேசாமல் நம்மளை விட்டு வெறுத்துட்டு போவாங்க. இப்படி பேசாமல் வெறுத்துட்டு போன உறவுகள்லாம் ஏன் இதனால் நம்மகிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருப்போம், வெறுத்து போய் கூட இருப்போம். இப்படி வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம், ஒரு உறவு உங்களுக்கு விட்டு விலகி போச்சுன்னா, வெறுத்துட்டு போச்சுன்னா, அவங்கள நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த உறவும் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவு போச்சுன்னா அவங்கள நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்து, உங்க டைமை கெடுத்து, வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம வாழ்ற கூட்டங்கள் பெருகிட்டு தான் இருக்கு. உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு ஒரு வலி வருதுன்னு வைங்களேன் உடம்புல, அந்த வலியோட அந்த ஃபீல் அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதே போலதான் உங்களுக்குள்ள வலி உங்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போனவங்க ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், எப்பனாலும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்லாம் வாக்கு தந்திருப்பாங்கல்ல. அந்த வாக்கு கூட நீங்க உண்மைன்னு சொல்லி நம்பியிருப்பீங்கல்ல. ஆனா இப்போ ஏதோ ஒரு காரணங்களுக்காக உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்காங்கல்ல, வெறுத்துருக்காங்கல்ல. அவங்க அன்பு, அந்த நினைவுகள் உங்களால மறக்க முடியாம அனுதினமும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, கவலையில இருக்கீங்கல்ல. அந்த நினைவுகளை எப்படி மறக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம குழம்பி போயிருப்பீங்கல்ல. ஆனா நீங்க தான் அவங்கள நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காதது மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இதுதாங்க மனிதனுடைய இயல்பு, குணநலம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா, அவங்கள மறக்க முடியாம கண்ணீர் விட்டு அழுது என்னென்ன பழக்கம் உண்டு அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையாகி லாஸ்ட்ல தண்ணியே இழக்கிற ஒரு சூழ்நிலை. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உங்களை மதிக்கவங்கள நீங்க மதிங்க. உங்ககிட்ட உண்மையா அன்பு வச்சிருக்கோன்றதுக்கு நீங்க உண்மையா அன்பு கொடுங்க. உங்களை வெறுத்துட்டு போனவங்களுக்கு உங்க மதிப்பும் தெரியல, உங்க அன்பும் புரியல. அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத அவங்களுக்கு அன்பை கொட்டி கொடுத்துட்டு லாஸ்ட்ல கண்ணீர் வடிச்சு நிற்கிறது என்னவோ நீங்க தான். ஓகே, ஆனாலும் சில உறவுகள் வெறுத்துட்டு போறதுக்கு நம்ம கூட காரணமா இருக்கலாம்ல. அவங்க மனசு காயும்படி ஏதாவது பேசிருக்கலாம்ல. அவங்க அன்பை நம்ம வர புரிஞ்சுக்காம அவங்கள அலட்சியப்படுத்திருக்கலாம்ல. இப்படி ஒரு உறவு, உண்மையா நேசிச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு இன்னைக்கு உங்களை விட்டு வெளியே விலகி போயிருக்கு அப்படின்னா அவங்க மனசை ரொம்ப நம்ம காயப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா ஒரு சைடு மட்டுமே நம்ம பார்க்க முடியாதுல்ல. சில உறவுகள் போலியான உறவு, அந்த உறவு தேவைக்காக பயன்படுத்திட்டு வர போகும். இப்படி தேவைக்காக பயன்படுத்திட்டு வெறுத்துட்டு போன உறவுகளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். மேபி ஒருவேளை உங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சு நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டு நீங்க அந்த அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பழையபடியும் உங்களை தேடி வர வைக்கணும். அதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனாலையும் கண்ணீர் வடிக்கிறதுனாலையும் அவங்க தேடி வர போறது கிடையாது. ஆனா ஒண்ணு, இப்படி வெறுத்து விலகி இருக்கிற உறவுகளை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா அவங்கள தேடி வர வைக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எவ்வளவுதான் நீங்க என் கூட எங்களோட கூட பேசு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு
போய் கெஞ்சினாலோ என் அன்பை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்க கேட்டாலோ அவங்க வேண்டாம், இனி நம்ம பேசவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள உண்மையாகவே நீங்க அளவு கடந்த அளவு மனசை காயப்படுத்திருக்கலாம். அப்படி ஒரு அன்பு, உண்மையா நேசிச்ச அன்பு, நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதல் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அலட்சியப்படுத்தி மனசை காயப்படுத்தினதுனால உங்களை விட்டுட்டு வெறுத்துட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போய் இருந்து கண்ணீர் வடிக்கிற உண்மையான அன்பா இருந்தால் கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னா அவங்க பழையபடி உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. உண்மையான உறவு ஒருபோதும் தேட விடாது, நம்மளை தேட விடாது. எவ்வளவுதான் உங்ககிட்ட பேசாம அவங்க விலகி இருந்தாலும் உங்களை பற்றின நினைவுகள் அவங்க மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க பேசின அந்த வார்த்தைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு உறவு உங்ககிட்ட மன காயப்பட்டு வேதனைப்பட்டு அதை சொல்லாம என்ன சொல்லி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்புல உங்களை விட்டுட்டு விலகி போயிருக்குன்னா, உங்களை வெறுத்து போயிருக்குன்னா அந்த உறவு கண்டிப்பா உங்களை தேடி வரும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க வாயின் வார்த்தைகள்ல தான் நம்ம வெறுத்துருவோம், பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உள் இருதயத்துல உங்க நினைவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க பேசின அந்த வார்த்தைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பழகுன அந்த நாட்கள் நினைவுல இருந்துட்டு தான் இருக்கும். அதனால இப்படிப்பட்ட உண்மையா நேசிச்ச உறவுகளா இருந்தால் இந்த வார்த்தை, நான் சொல்ற அந்த வார்த்தைய நீங்க அவங்க கிட்ட உணர்வுகளோட சொல்லும்போது கண்டிப்பா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருங்கி வந்து ஆசையா விருப்பத்தோட பழையபடியும் பேசுவாங்க. கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா உங்க நினைவுகள் அவங்க மனசுல இருக்குல்ல. நீங்க கூறின ஆறுதல்கள், நீங்க கொடுத்த அன்பு எதுவுமே விட்டுட்டு போயிருக்காது. எல்லாமே அவங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்க்காம உங்கள்கிட்ட பழகிருப்பாங்க. அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட, உண்மையா நேசிச்ச உறவுகள்கிட்ட மட்டும் இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னா அவங்க நெருங்கி வருவாங்க, உங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க. அட் த சேம் டைம் போலியா இருக்கிறவங்க கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அப்போ என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ இல்லாத நாட்கள் எனக்கு வெறுமனே தோன்றிட்டு உன் நினைவுகள் இன்னும் என் மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. என் வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்க அன்பை புரிஞ்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வெறுத்து போனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருங்கி வந்து பேசுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வரல அப்படின்னா அவங்க ஒரு போலியான உறவு. அந்த உறவுகளை நினைச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. வாழ்க்கையை கெடுத்துட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு பழையபடியும் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு உறவு உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போகுதுன்னா இதை விட பெஸ்டான உண்மையான அன்பு உள்ள ஒரு உறவு உங்களை நாடி வரப்போகுது. அதனால உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. வாழ்ந்துதான் நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.